பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜக்தீப் சிங் டியோ துப்புரவு பணியாளர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். பினாங்கில் உள்ள சீவியூ கார்டன் மலைக்கு செல்லும் சாலையின் ஓரம் இருந்த மரங்களை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் வெட்டும் நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மேற்கொண்டதால் சாலை பயனாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டதாகவும், முதியவர்களும் குழந்தைகளும் சாலையை பயன்படுத்த முடியாமல் சிரமத்தை மேற்கொண்டதால் தாம் சம்பவ இடத்திற்கு விரைந்து துப்புரவு பணியாளர்களிடம் விளக்கம் கேட்டபோது இந்த சர்ச்சை எழுந்ததாகவும் பினாங்கு மாநில துணை முதல்வர் ஜக்தீப் சிங் டியோ விளக்கம் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட சாலை ஒரு வழி பாதை என்பதால் முன் அறிவிப்புகள் வழங்காமல் திடீரென சாலையை மூடியதால் மலையின் மேல் பகுதிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் கீழே இறங்க முடியாமல் தவித்ததால் பினாங்கு மாநில அரசுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்ததாகவும் அவர் கூறினார். அதேவேளை தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் அதே சாலையில் வெளியேற முடியாமல் தவித்ததாகவும், அவர்களுடன் குழந்தைகளும் முதியவர்களும் வெளியேற முடியாமல் பல மணி நேரம் தவித்ததாகவும் ஜக்தீப் சிங் டியோ தெரிவித்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் போது குரல் கொடுப்பது தமது கடமை என்பதால் சம்பந்தப்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மீது கோபமடைந்ததாக அவர் விளக்கமளித்தார். சட்டவிரோதமாக ஆயுதங்களை விற்பனை செய்து வருவதாக நம்பப்பட்ட 32 வயது உள்ளூர் இளைஞர் இன்று பெட்டாலிஞ்சயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தன் மீதான குற்றத்தை மறுத்து மேல் விசாரணை கோரினார். கடந்த நவம்பர் 28ஆம் தேதி பெட்டாலிஞ்சயா சாலையில் ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு வாகனத்தை சோதனை இட்டதில் வாகனத்தில் பயன்படுத்தப்படாத 2 கை துப்பாக்கிகளும் 50 தோட்டாக்களையும் பறிமுதல் செய்தனர். சம்பந்தப்பட்ட சொகுசு வாகனத்தில் இருந்து 32 வயது இளைஞர் தப்பிக்க முயன்றதாகவும், காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்ததாகவும் ஸ்லாங்கூர் காவல்துறை நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தும், கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட இளைஞருக்கு பெட்டாலிஞ்சியா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 8000 ரிங்கிட் ஜாமீன் அபராதம் வழங்கியது. சம்பந்தப்பட்ட இளைஞர் ஸ்லாங்கூரை விட்டு வெளியேற அனுமதி இல்லை என்றும், அடுத்த விசாரணை பிப்ரவரி 6ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் பெட்டாலிஞ்சியா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிங்கப்பூர் மலேசிய தலைவர்கள் சந்திப்பு தொடர்பாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிங்கப்பூர் வந்தடைந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 60 ஆண்டுகளை கொண்டாடும் இந்நிகழ்ச்சி ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வாரை சிங்கப்பூர் நிதி அமைச்சர் லாரன்ஸ் வோங் வரவேற்றார். இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்யவும், ஒத்துழைப்பின் புதிய பகுதிகளை அடையாளம் காணவும், அண்டை நாடுகளின் கூட்டாண்மையின் அடுத்த கட்டம் குறித்து பேசுவதற்கான சந்திப்பாகவும் இது அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகங்களை வலுப்படுத்துவதையும் அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட நடவடிக்கைகளுடன் சுகாதார ஒத்துழைப்பு மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்தும் கையெழுத்தாகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவும் சிங்கப்பூரும் தொடர்ந்து வலுவான மற்றும் பன்முக ஒத்துழைப்பை அனுபவித்து வருகின்றன. சிங்கப்பூர் மலேசியாவின் 2வது பெரிய வர்த்தக பங்காளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரை இருதரப்பு வர்த்தகம் 78.70 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது குறிப்பிடத்தக்கது. சபா மாநில 17வது தேர்தலில் கூட்டணி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பெர்சாத்து தலைவர் பதவியையும் பிரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியையும் முஹிதீன் யாசின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஆய்வாளர் ஒருவர் நிராகரித்துள்ளார். தனக்கென ஒரு தனித்துவமான அரசியல் இயக்கவியல் கொண்ட ஒரு மாநிலத்தில் இருந்து வந்ததால் தலைமை மாற்றத்தை தூண்டும் அளவுக்கு இந்த கோரிக்கை வலுவாக இல்லை என்று நுசாந்திரா அகாடமியைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். சபா பெர்சாத்து செயலாளரிடமிருந்து வந்ததால் அதில் எந்த தகவலும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அந்த தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் தோல்வி அடைந்ததற்கு முஹிதீன் 100 விழுக்காடு பொறுப்பேற்க முடியாது. முஹிதீன் மீது அழுத்தம் உள்ளது. ஆனால் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் அது சபாவிற்கு வெளியே இருந்து வர வேண்டும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தீபகற்ப மலேசியாவில் இருந்து வர வேண்டும் என்று FMT ஊடகத்திடம் அவர் தெரிவித்துள்ளார். சபா பெர்சாத்து செயலாளர் யூனுஸ் நூடேன் கட்சி போட்டியிட்ட 33 இடங்களில் எதிலும் வெற்றி பெற தவறியதால் முஹிதீன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்.
பிரதமரின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் ஷம்சுல் இஸ்கண்டார் அகீன் மற்றும் சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் ஆல்பர்ட் சை ஆகியோர் மீது இன்று அமர்வு நீதிமன்றத்தில் 4 ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இதில் தலா மொத்தம் 1,78,829 ரிங்கிட் மதிப்பிலான ஊழல் குற்றச்சாட்டுகளும் அடங்கும். நீதிபதி சுசானா ஹுசேன் முன் குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக வாசிக்கப்பட்ட பின்னர் 49 வயதான ஷம்சுல் மற்றும் 37 வயதான டெய் மீது குற்றம் சுமத்தப்பட்டன. சபாவில் கனிம ஆய்வு உரிமங்களுக்கான ஒப்புதலை பெற டெய் ஆர்வமுள்ள நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக டெய்யிடம் இருந்து 1,00,000 ரிங்கிட்டை பெற ஒப்புக்கொண்டதாக ஷம்சுல் மீது முதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. நவம்பர் 24, 2023 அன்று கோலாலம்பூரின் மஜெஸ்டிக் ஹோட்டலின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இந்த குற்றம் நடந்ததாக கூறப்படுகிறது. சபாவில் கனிம ஆய்வு உரிமங்களுக்கான ஒப்புதலை பெறுவதற்கு தொழிலதிபர் ஆர்வமுள்ள நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக டெய்யிடமிருந்து 14,580.03 மதிப்புள்ள தளபாடங்கள் மற்றும் மின் சாதனங்களை பெற்றதாக அவர் மீது இரண்டாவது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. கோலாலம்பூர் புக்கிட் பண்டாரயா ஜலான் மேடாங் சராய் 131 என்ற முகவரியில் ஜனவரி 31, 2024 அன்று இந்த குற்றம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சபாவில் கனிம ஆய்வு உரிமங்களுக்கான ஒப்புதலை பெறுவதற்கு தொழிலதிபர் ஆர்வமுள்ள நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக டெய்யிடமிருந்து 40,000 ரிங்கிட் ரொக்கத்தை பெற்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி இரண்டாவது குற்றச்சாட்டின் அதே இடத்தில் இந்த குற்றம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சபாவில் கனிம ஆய்வு உரிமங்களுக்கான ஒப்புதலை பெற தொழிலதிபர் ஆர்வமுள்ள நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக டெய்யிடம் இருந்து 22,249 ரிங்கிட் மதிப்புள்ள தளபாடங்கள் மற்றும் மின் சாதனங்களை பெற்றதாக 4வது குற்றச்சாட்டில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஷம்சுலுக்கு லஞ்சம் கொடுத்ததாக டெய் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஷம்சுலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் 2009 பிரிவு 17A கீழ் பதிவு செய்யப்பட்டன. அதே சட்டத்தின் பிரிவு 17B கீழ் டெய் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் ஷம்சுலுக்கு 2 உத்தரவாதங்களுடன் 1,50,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கப்பட்டதோடு வழக்கு முடியும் வரை அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் மாதத்திற்கு ஒருமுறை அருகில் உள்ள MACC அலுவலகத்திற்கு வருமாறும் அவருக்கு உத்தரவிடப்பட்டது. டெய்க்கு 2 உத்தரவாதங்களுடன் 70,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கப்பட்டது. 2 வழக்குகளுக்கான மறு விசாரணையை ஜனவரி 8ஆம் தேதி நீதிபதி நிர்ணயித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 2வது முறையாக செனட்டர்களாக 3 அமைச்சர்களை மீண்டும் நியமித்ததை வரவேற்றுள்ளார். அமைச்சர்கள் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில், டதஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் மற்றும் டத்தோ டாக்டர் முகமது நயீம் முக்தார் ஆகியோருக்கு தனது பாராட்டுகளை அவர் தெரிவித்துள்ளார். அவர்களின் புதிய பதவிக்காலம் இன்று முதல் டிசம்பர் 2, 2028 வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு நியமனங்கள் அமைச்சர்கள் கொள்கை தொடர்ச்சி மற்றும் முக்கிய பொறுப்புகளை தொடர உதவும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கவனமான மற்றும் விவேகமான மதிப்பாய்வுக்கு பிறகு பிரதமர் மடானி அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களின் பட்டியலை இறுதி செய்வார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கில்லான் தேசிய வகை சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியின் நேர்த்தி நிறை நாள் நாளை 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி தொடங்கி பள்ளி மண்டபத்தில் நடைபெற உள்ளது. நிகழ்வில் கல்வி அமைச்சின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன், ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் பள்ளி மேலாளர் வாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வநாதன் முனியாண்டி தலைமையிலான ஆசிரியர் குழுவினரின் ஏற்பாட்டில் நாகராஜா சின்னையா தலைமையிலான பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இந்நிகழ்வின் சிறப்பு அங்கமாக கல்வி மற்றும் புறப்பாட நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கிய 17 மாணவர்களுக்கு ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. தமிழ் கல்வியில் நம் சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டும் எனும் நோக்கத்தில் தொடர்ந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் என அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் 18 ஆண்டுகளாக தூய தங்கத்தினாலான தங்க பதக்கத்தை வழங்கி வரும் ஓம்ஸ் பா தியாகராஜன் இந்நிகழ்வில் 17 மாணவ செல்வங்களுக்கு தங்க பதக்கத்தை எடுத்து வழங்குகிறார். மேலும் பள்ளியின் மேன்மைக்கு சிறப்பான பங்களிப்பாற்றிய பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை OR எலிசபெத் அன்னரஞ்சிதம் நினைவாக OR எலிசபெத் அன்னரஞ்சிதம் இலக்கவியல் நடுவும் திறப்பு விழா காண்கிறது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.